கர்த்தருடைய வசனத்துக்குள்ள கடந்து போகலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா. மகா இரக்கமும் சிநேகமும் இந்த பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக தம்மை நன்றி நிறைந்த இதயத்தோடு நாங்கள் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். இன்றைக்கும் எங்களுக்கென்று இந்த வருஷத்தின் கடைசி மாதத்தில் முதல் வாரத்தில் நீர் கொடுத்திருக்கிற வேத வசனத்திற்காய் ஸ்தோத்திரம். எங்களோடும் என்னோடு நீர் பேசும் ஆண்டவரே. நாங்கள் கேட்கிறவர்களாய் மட்டுமல்ல, இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரித்து கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் அனுக்கிரகம் செய்ய கிருபை கூட இருக்கட்டும். மறைத்து கொள்ளும் அடியேனே, உம்மை மாத்திரம் உயர்த்த உதவி செய்யும். துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மறுபடியுமா இந்த வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இந்த வசனம் நல்ல பரிச்சயமான ஒரு வசனம். அநேக இடங்களிலே இந்த வசனத்தை பலகையில எழுதி தொங்க வைத்திருக்கிறத வீடுகளிலே நாம் பார்க்க முடியும். அநேகர் இந்த வசனத்தை தங்களுடைய ஜெப நேரத்திலேயும் உபயோகப்படுத்துவர்களாய் காணப்படுவார். பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, கர்த்தாவே எங்களுக்காக என்ன செய்யும், யுத்தம் செய்யும் என்று சொல்லி ஜெபிப்பது வழக்கமாய் காணப்படுகிறது. எல்லாம் நல்லது. நான் இந்த வசனம் என்னுடைய இருதயத்தில் வந்தபோது நான் அதிகமாக யோசித்தேன். இந்த வசனம்தான் எத்தனையோ முறை நான் பேசி ஆயிற்றே, இன்றைக்கும் நான் ஏன் இந்த வசனத்தை பேச வேண்டும் என்று சொல்லி நான் அதிகமாய் சிந்திக்க ஆரம்பித்தேன், ஜெபித்தேன். கர்த்தர் இந்த நாளிலே நான் இதுவரைக்கும் இவ்விதமாய் ஒரு பிரசங்கத்தை தயார் பண்ணினதில்லை. ஒரு புதிய முறையில் நான் பிரசங்கத்தை தயார் செய்யும்படிக்கு கர்த்தர் எனக்கு கிருபை தந்தார். அவரே என் ஜெப நேரத்தில் வார்த்தைகளை தந்து அதை உபயோகப்படுத்த கர்த்தர் உதவி செய்தார். வசனத்தில் வாசிக்க கேட்டோம், கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்வார், யுத்தம் பண்ணுவார். சண்டை போடுறவர் அப்படின்னு தான் நம்ம தமிழ் பாஷையில சொல்ல வேண்டும். கர்த்தர் உங்களுக்காக சண்டை போடுவார். நீங்கள் எப்படி இருப்பீர்கள், சும்மா இருப்பீர்கள். நாம் யுத்தம் பண்ண போகிறதே இல்லை. யாரோடும் சரி எவரோடும் சரி நாம் யுத்தம் பண்ண அறியாதவர்கள் என்பதை நாம் முதலாவது அறிய வேண்டும். நம்முடைய யுத்தம் யாரோடு என்றால் வசனம் சொல்கிறது, மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துணைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பொல்மான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு என்ன உண்டு, போராட்டம் உண்டு. அந்த போராட்டத்தில் கர்த்தர் நமக்காக என்ன செய்கிறவர், யுத்தம் செய்கிறவராய் காணப்படுகிறார். இந்த வசனம் ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்டதாயிருந்தாலும் ஆவிக்குரிய இஸ்ரவேலராய் காணப்படுகிற நமக்கு இந்த காலவெளியில கர்த்தர் தெரிவிக்கிறவராய் காணப்படுகிறார். நான் வசனத்தில் வாசிக்கிற வேளையில வசனம் விவிதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. யோசுவாவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிக்கலாம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சகல ஜாதிகளுக்கும் செய்த யாவையும் நீங்கள் கண்டீர்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக என்ன செய்தார், யுத்தம் பண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோசுவாவுடைய வயது சென்ற காலத்தில் யோசுவாவை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நான் வாசனத்தில் வாசித்தோம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக என்ன செய்தார், யுத்தம் பண்ணினார். இத்தனை ஆண்டு காலங்களும் நாம் ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் கொண்டு இந்நாள் பரியந்தம் நாம் சந்தித்த எல்லா போராட்டங்களிலும் பிரச்சனைகளிலும் பாடுகளிலும் கலக்கங்களிலும் கர்த்தர் நமக்காக எப்படி இருந்தார், யுத்தம் செய்கிறவராய் காணப்பட்டார். அந்த யுத்தம் செய்கிறவர் எப்படி யுத்தம் செய்கிறவராய் காணப்பட்டார் என்று வசனத்தில் வாசிக்கும் போது
வசனம் சொல்லுகிறது 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்கலாம். நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள். அசீரிய ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அவனோடு இருக்கிறது மாம்சபுயம். நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி அவர்களை தேற்றுகிறவனாய் காணப்பட்டார். இதுல 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. வசனத்துல வாசிக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், அங்க ராஜா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அவனோடு இருக்கிறது என்னவாம்? மாம்சபுயம். நம்மோடு இருந்து நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர், வேறே யாரும் அல்ல. நமக்கு முதலாவது கர்த்தர் என்ன செய்கிறாராம்? துணை செய்கிறவராய் காணப்படுகிறார். கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு துணை செய்தால் அவன் ஒரு காலம் என்ன செய்ய மாட்டான்? வெட்கப்பட மாட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா 50ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் போது அந்த வசனத்தை நாம் இவ்விதமாய் பார்க்கலாம். வாசிப்போமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் என்ன செய்ய மாட்டேன். அப்ப கர்த்தர் துணையாய் காணப்பட வேண்டும். கர்த்தர் எப்போது நமக்கு துணை செய்கிறவர் தான். நாம் 46ஆம் சங்கீதத்தை வாசிக்கும் போது முதல் வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் எனக்கு தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான. பார்த்தீங்களா எப்படிப்பட்ட துணையாம்? அனுகூலமான துணையாய் அவர் காணப்படுகிறார். மனுஷருடைய துணையெல்லாம் விருதா. கர்த்தர் தான் நமக்கு துணை செய்ய வேண்டும். யாருக்கு கர்த்தர் துணை செய்ய முடியும்? வசனத்தில் வாசிக்கிற வேளையில 115ஆம் சங்கீதத்தில் இவ்விதமாய் வாசிக்கலாம். 115ஆம் சங்கீதம் வாசிப்போமா? தேவனுடைய வார்த்தைய அங்கே 8வது வசனத்திலிருந்து வாசிப்போம். 9 இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாயிருக்கிறார். அங்கே 3 வசனங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னவென்று? கர்த்தரை என்ன செய்யுங்கள்? நம்புங்கள். யார் கர்த்தரை நம்புகிறார்களோ அவர்களுக்கு அவர் யாராயிருக்கிறார்? துணையும் கேடகமாய் காணப்படுகிறவர். நாம் கர்த்தரை எவ்வளவாய் நம்புகிறோம்? முழு இருதயத்தோடு கர்த்தரை நம்புகிறோமா? எரேமியா 17ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கிற வேளையில வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன். அப்ப நாம் யாரை துணையாய் கொண்டிருக்க என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை நம்ப வேண்டும். நம்பினால் அவர்களுக்குத்தான் யாராயிருப்பார்? துணை செய்கிறவராய் காணப்படுவார். எல்லா காரியத்திலும் அவர்தான் துணை செய்ய முடியும். துணை செய்கிறவர் நம்மை ஒரு காலம் வெட்கப்படுத்த மாட்டார். அவர் நமக்காக என்ன செய்வார்? யுத்தம் செய்கிறவராய் காணப்படுவார். இதுல நான் 5 காரியங்களை இந்த காலை வேளையில உங்களோடு சொல்லும்படிக்கு நான் விரும்புகிறேன். ஆனால் அதற்குரிய நேரம் எனக்கு இல்லை. நான் அதை 2 பகுதியாய் பிரித்து இந்த வாரத்திலேயும் நீ வருகிற நாட்களில் உங்களோடு சில வார்த்தைகளையும் பேசுகிற நான் விரும்புகிறேன். அதற்கு தலைப்பாய் கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தைகள், முதலாவது அங்கே ஏறி வருகிற சத்துருவுக்கு விரோதமாய் கர்த்தர் யுத்தம் செய்கிறவராய் காணப்படுவார். 2வது எதிரிட்டு வருகிற சத்துருவுக்கு விரோதமாய் கர்த்தர் யுத்தம் செய்கிறவராய் இருப்பார். 3வது
ஏராளமாய் வருகிற சத்துருவுக்கு விரோதமாய் நம்முடைய தேவன் நமக்காய் யுத்தம் செய்வார். ஏளனமாய் பேசி வருகிற சத்துருவுக்கு விரோதமாய் கர்த்தர் யுத்தம் செய்வார். எண்ணிக்கைக்கு அடங்காத கூட்டமாய் வருகிற சத்துருவுக்கு விரோதமாய் கர்த்தர் என்ன செய்வார்? யுத்தம் செய்கிறவராய் காணப்படுவார். புரிஞ்சுதா? என்னமோ சொன்னீங்க ஐயா, சொன்னதை நாங்க கேட்டுக்கிட்டோம். முதலாவது ஏறி வருகிற சத்துரு, அதை நான் இந்த காலை வேளையில் உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். ஏறி வருகிற சத்துருவுக்கு விரோதமாய் கர்த்தர் என்ன செய்கிறவர்? யுத்தம் செய்கிறவராய் இருக்கிறார். இந்த காலையில் அடிக்கடியாய் ஒரு வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டே இருந்த வசனத்தை, சத்துரு வெள்ளம் போல் வரும்போது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் என்ன செய்வார்? கொடியேற்றுவார் என்று ஏசாயா 59 அதிகாரம் 19 வசனத்தினுடைய பிந்தின பகுதியிலே அது சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். வாசிப்போமா? பிந்தின பகுதியை மட்டும்தான் வாசிக்கணும். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் என்ன செய்வார்? யாருக்கு விரோதமாய்? நமக்கு விரோதமாய் வருகிற சத்துருவுக்கு விரோதமாய்த்தான் கர்த்தர் என்ன செய்வார்? கொடியேற்றுவார். கொடியேற்றுகிறது என்றால் என்ன? ஒரு நாடு ஒரு யுத்தத்துக்கு கடந்து போனால், ஜெயம் பெற்றால் உடனே அந்த இடத்துல என்ன செய்கிறார்கள்? தங்களுடைய கொடியை நாட்டுகிறார்கள். அதற்கு அர்த்தம் என்ன? நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம், எதிரியை மடங்கடித்து விட்டோம் என்பதுதான் அதனுடைய காரியம். நிலவுக்கு போனார்கள் ஆம்ஸ்ட்ராங் மற்றும் 2 பேர். முதலாவது நிலவிலே இறங்கின உடனே அவர்கள் செய்த காரியம் என்ன? தங்களுடைய நாட்டு கொடியை அங்கே என்ன செய்தார்கள்? ஏற்றி வைக்கிறவர்களாய் காணப்படுகிறார். அது எவ்வளவு பெருமை! அதே போல கர்த்தர் சத்துரு நமக்கு விரோதமாய் வெள்ளம் போல வந்தால், வெள்ளம் சாதாரணமாய் வராது, அது அடித்து கொண்டு போகும், அவ்வளவுதான் என்று சொல்லி நாம் நினைக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, வெள்ளத்திற்கு ஒதுங்கும், பெரும் வெள்ளத்திற்கு ஒதுங்கும் நிழலிடமாய் கர்த்தர், கண்மலையாய் கர்த்தர் காணப்படுகிறவர். 32 அதிகாரம் நினைக்கிறேன், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32 வசனம். அவர் காற்றுக்கு ஒதுக்காக பெருவெள்ளத்திற்கு அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? புகலிடமாய் காணப்படுகிறார். பிசாசு பெருவெள்ளமாய் கடந்து வந்தாலும் ஆவியானவர் என்ன செய்கிறவர்? அவனுக்கு விரோதமாய் கொடியை ஏற்றி நம்மை ஜெயாளிகளாய் மாற்றுகிறவராய் காணப்படுகிறார். இன்னைக்கு நமக்கு விரோதமாய் ஏறி வருகிற சத்துரு யார்? முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14 அதிகாரம் 6 வசனம் முதல் கொண்டு நாம் வாசிக்க கேட்போமா? அவன் ரதத்தை பூட்டி தன் ஜனங்களை கூட்டிக் கொண்டு பிரதானமான 600 ரதங்களையும் எகிப்திலுள்ள மற்ற சகல ரதங்களையும் அவைகள் எல்லாவற்றிற்கு அதிபதிகளான வீரரையும் கூட்டிக் கொண்டு போனான். கர்த்தர் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். அவன் இஸ்ரவேல் புத்திரரை பின் தொடர்ந்தான். இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள். எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் சேனைகளோடு அவர்களை தொடர்ந்து போய் சமுத்திர தண்டையிலே பாகால் சேவோனுக்கு எதிரே இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னணியிலே பாளையம் இருக்கிற அவர்களை கிட்டினார்கள். வசனத்துல நான் வாசிக்கிற காரியம், இஸ்ரவேல் ஜனங்கள் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே எகிப்திலே இருந்து மோசேயின் கையினாலே கர்த்தர் மீட்கிறவராய் காணப்பட்டார். 10ஆம் தேதியிலே ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்தெடுத்தார்கள். 14ஆம் தேதியிலே மாலை வேளையிலே அந்த ஆட்டுக்குட்டியை அறுத்து அந்த ரத்தத்தை கிண்ணத்திலே பிடித்து ஈசோப்பு கொழுந்துகளினாலே இந்த ரத்தத்தை முக்கி தங்கள் வீட்டின் மேல் சட்டத்திலும் நிலைக்கால்களிலும் என்ன செய்தார்கள்? பூசினார்கள். நடுராத்திரியிலே சங்கார தூதன் எகிப்தின் பாளையம் இங்கு உருவ வருகிறவனாய் காணப்பட்டார்.
எகிப்தியர் வீடுகளில் ஒன்றாகிலும் இரத்தத்தினுடைய அடையாளம் இல்லை. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோ இரத்தத்தை பூசி அடையாளம் இட்டிருந்தபடியினாலே அந்த வீட்டிலே சாவு ஒன்றும் என்ன செய்யவில்லை, நடைபெறவில்லை. ஆனால் எகிப்தியருடைய வீட்டிலோ பயங்கரமான அழுகையும் புலம்பலும் கூக்குரலும் காணப்படுகிறது. எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுடைய தலைச்சன் பிள்ளை முதற்கொண்டு அங்கே அடிமையானவனுடைய தலைப்பிள்ளை வரைக்கும் மிருக ஜீவன்களின் தலையீற்றுக்கள் அத்தனையும் என்ன செய்தது, அன்றைக்கு கர்த்தர் அடித்து மாண்டு போக செய்தார். ஆனால் இஸ்ரவேல் வீட்டிலே ஒரு வீட்டில் ஆகிலும் என்ன இல்லை, சாவு இல்லை என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. இப்படிப்பட்டதான சம்பவம் நடந்து இஸ்ரவேல் ஜனங்களை அவர்கள் என்ன செய்தார்களாம், துரத்துகிறவர்களாய் காணப்பட்டார். ஓடி போங்கள் என்று சொல்லி சொன்னார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அவசரமாய் தங்கள் ஆயத்தம் பண்ணின அந்த புளிப்பில்லாத அப்பத்தையும் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு போகிறவர்களாய் காணப்பட்டார்கள். பிரயாணம் பண்ணி வெகு தூரம் கடந்து வந்து விட்டார்கள். இப்பொழுது ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். அங்கே பார்வோன் இடத்துல அவருடைய மந்திரிமார்கள் சொல்கிறார்கள், எகிப்தியர் எல்லாரும் போய்விட்டார்கள், இனி நமக்கு வேலை செய்ய யார் உண்டு? அப்படியானால் நான் ஒன்று செய்வோம், கர்த்தர் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி துரத்தும்படிக்கு செய்கிறவராய் காணப்பட்டார். கர்த்தர் ஏற்கனவே சொன்னார், பார்வோனாலும் அவருடைய குதிரை வீரராலும் நான் என்ன செய்வேன், மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் ஏற்கனவே வார்த்தையை சொல்லி இருந்தார். அந்த வார்த்தையை நிறைவேற்ற வேண்டுமே. பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது. தன் ரதத்தை பூட்டினான். தன் பிரதானமான 600 ரதங்களையும் பூட்டி கொண்டு என்ன செய்தான், இஸ்ரவேலரை பின்தொடர்கிறவனாய் காணப்பட்டார். அந்த 9வது வசனத்துடைய கடைசி பகுதியிலே நாம் பார்த்தோம், ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே அவர்கள் பாளையம் இறங்கி இருக்கிற இடத்துல அவர்கள் என்ன செய்தார்கள், கிட்டினார்கள், பக்கத்தில் போய்விட்டார்கள். அது இன்னும் அவர்களை பிடிக்கவில்லை. அந்த சந்தர்ப்பத்தில் இஸ்ரவேலர் செய்த காரியம் 10வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எகிப்தியர் சமீபித்து வருகிறதை இஸ்ரவேலர் என்ன செய்தார்கள், கண்டார்கள், மிகவும் என்ன செய்தார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் வரும்போது எவ்வளவு பயப்படுகிறோம். சிலருக்கு சின்ன ஒரு கட்டி வந்து விட்டால் போதும், இது கேன்சர் ஆயிருக்குமோ என்கிற ஒரு பயம். சிலருக்கு தலைவலி வந்து விட்டால் இது மைக்ரைன் ஹெட்டேக்கா இருக்குமா, இது எப்படி இந்த தலைவலி அடிக்கடி வருகிறதே என்று யோசிக்கிற ஒரு நிலைமை. பலரும் பலவிதமாய் பல காரியங்களை யோசித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் நல்ல கவனிங்க, பயம் இருதயத்தை என்ன செய்கிறது, கவ்விக்கொள்ளுகிறது. என்ன செய்யலாம், ஏது செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிற நிலைமையிலே தான் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு காரியத்தை செய்தார்கள். அந்த 10ஆம் வசனம் சொல்கிறது, அவர்கள் கர்த்தரை நோக்கி என்ன செய்தார்கள், கூப்பிட்டார்கள். நல்ல கவனிக்க, இந்த காலவேளையில பாடல் பாடினீர்கள். 4 பக்கத்திலும் மனிதர் நமக்கு எல்லாவற்றையும் அடைத்தாலும் பார்க்க வேண்டிய ஒரு இடம் ஒன்று உண்டு, மேலே. பாடினீர்களா? எல்லா பக்கத்திலும் உங்களுக்கு வாசல் அடைக்கப்பட்டிருக்கலாம். அதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மனுஷர் இங்கே வடக்கே அடைத்தார்கள், தெற்கே அடைத்தார்கள், கிழக்கே அடைத்தார்கள், மேற்கே அடைத்தார்கள். 4 பக்கமும் எனக்கு அடைக்கப்பட்டதா இருக்கிறது, இருளாய் தோன்றுகிறது. அருமையானே, உங்களுக்கு வெளிச்சம் கொடுக்க மேலே ஒருவர் இருக்கிறார். உன்னதத்திலே இருந்து தம்முடைய கரத்தை நீட்டி உங்களை தூக்கி எடுக்க ஒருவர் உண்டு என்பதை இந்த காலை வேளையிலே சொல்ல விரும்புகிறேன். இன்றைய பிரசங்கம், இன்னைக்கு பாடல் பாடின ஆராதித்த அந்த வசனங்களுக்கு ஒப்பாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்று நான் இருதயத்தின் ஆழத்தில் விசுவாசித்து பின்னே நின்று கொண்டு கர்த்தரை ஆராதித்தேன். ஒரு வார்த்தையாயிலும் அதற்கு வேறுபட்டதாய் காணப்படவில்லை. இன்றைக்கு நான் உங்களோடு சொல்லுகிறேன், நெருக்கத்தின் மத்தியில் இந்த காலை வேளையிலே கூடி வந்திருக்கிறீர்களா? பிரச்சனைகளின் நடுவிலே, போராட்டத்தின் நடுவிலே, எங்கு பார்த்தால் இருள் சூழ்ந்திருக்கிறது ஐயா. இனி என்ன செய்வோம் என்று தெரியவில்லை.
ஓடி விடலாமா என்று கூட யோசித்துக் கொண்டிருக்கிறேன். எல்லாவற்றையும் விட்டு விடலாமா, கைவிட்டு விடலாமா என்று கூட யோசிக்கிறேன். இந்த காலவெளியில் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய கைவிடுகிறவர் அல்ல, உன்னை தூக்கி எடுக்கிறவர். எந்த இடத்துல நீ அவமானப்பட்டாயோ, எந்த இடத்துல நீ நிந்திக்கப்பட்டாயோ, எந்த இடத்துல உன் வாழ்க்கை அங்கே துவண்டு போயிட்டோ, அதே இடத்துல உன்னை தூக்கி எடுப்பதற்கு கர்த்தர் உண்மை உள்ளவராய் காணப்படுகிறார். சற்று நேரத்துக்கு முன்பதாக சாட்சியை நாம் கேட்டோம். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்று. அவர் அற்புதங்களை செய்கிற கர்த்தர் பிரியமானவர்களே, அதிசயமானவராய் காணப்படுகிறார். இந்த நாளில் அவரை நோக்கி பார்ப்போம். இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த காரியம் 10வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது இஸ்ரவேல புத்திரர் கர்த்தரை நோக்கி என்ன செய்தார்கள்? கூப்பிட்டார்கள். இன்றைக்கு கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோமா? வசனம் சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு என்ன செய்வேன்? அறிவிப்பேன் என்று சொல்லி இருக்கிறாரே. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு கொடுத்து ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை என்ன செய்வேன்? கனப்படுத்துவேன். மீண்டுமாய் கனப்படுத்துகிற ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும். தலைவர் 91ஆம் சங்கீதத்தில் சொல்லுகிறார் அந்த வசனத்தில், அவன் என்னை நோக்கி என்ன செய்வான்? கூப்பிடுவான். மனுஷரை கூப்பிட்டு பார்த்தோமா? உற்றார் உறவினர்களை கூப்பிட்டு பார்த்தோமா? அவர் ஒருவராக உங்களுக்கு உதவி செய்யாத போது அந்நிய இடத்திலே இருந்து ஒரு உதவி வருமே, உயரத்திலே இருந்து ஒரு உதவி வருமே, அதுதான் மேலான உதவி. அப்படிப்பட்டவர்கள் கர்த்தரை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ருசி பார்க்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். தைரியமாய் சொல்ல முடியும். 34ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தின்படி கர்த்தர் நல்லவர் என்பதை என்ன செய்யுங்கள்? ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். எத்தனை பேர் கர்த்தரை நாம் ருசித்து பார்த்திருக்கிறோம்? பிரச்சனை வேளைகளிலே தான், போராட்டத்தின் வேளைகளிலே தான், நெருக்கத்தின் வேளையிலே தான், எப்பக்கத்தில் இருள் சூழ்ந்திருக்கிற வேளையிலே தான் கர்த்தரை நோக்கி பார்க்கும் போது கர்த்தர் நல்லவர் என்று நாம் என்ன செய்ய முடியும்? சொல்ல முடியும். கடந்த வாரத்தில் என்னுடைய இளைய மகன் உட்கார முடியல, படுக்க முடியவில்லை, மிகுதியும் அவதிப்பட்டார். என்ன என்று எங்களுக்கு விளங்கவில்லை. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்து பாட்டு பாடணும். நான் சொல்லிட்டேன், என்னால முடியாதுப்பா, எப்படி ஆயில ஆராதனை நடத்திங்க. ஆனா கர்த்தர் வெட்கப்படுத்தல. இங்க ஆராதிக்கும் போது அவனுக்கு இருந்த அந்த கட்டி எல்லாம் உடைந்து முற்றிலும் கர்த்தரே அவனுக்கு வைத்தியம் பார்க்கிறவராய் காணப்பட்டார். அது மாத்திரமல்ல, நம்முடைய சகோதரிமார் அவனுக்கு ஆராதனை முடிந்த பிற்பாடு அவனுக்கு உதவி செய்தார்கள். கேள்விப்பட்டு அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. டாக்டர் இடத்துல கூட்டி கொண்டு போனார்கள். டாக்டர் பார்த்து எல்லாம் ஆறி போய்விட்டது, இதற்கு என்ன வைத்தியம் செய்ய வேண்டியது? யோசித்து பாருங்க. அந்த புண்ணுடைய ஆழம் இவ்வளவு நீளம் இருந்தா, ஏறக்குறைய 2.5 இன்ச் ஆழத்தில் காணப்பட்டது என்று சொன்னார் எல்லாரும் பார்த்தவர்கள். ஆனால் கர்த்தர் ஆச்சரியமாய் நன்மை செய்தார். நான் அருமையான அம்மா அவன் பக்கத்திலே உட்கார்ந்து கொண்டு, கர்த்தர் உனக்கு நல்லவர், கர்த்தர் உனக்கு நல்லவர். அவன் பிறக்கும் போது தாய்ப்பால் அற்றவனாய் காணப்பட்டான். காரணம், 15 வருஷம் கழித்து பிறந்தபடியினாலே அவனை போற்றி வளர்த்தார் அவருடைய அம்மா. அவனுக்கு ஜெபம் பண்ண கர்த்தர் ஆச்சரியமாய் சுகத்தை அவனுக்கு தந்தார். இன்றைக்கு ஆராதனைக்கு வந்து ஆராதனை நடத்தும்படி கர்த்தர் அவனுக்கு பலன் கொடுத்தார். ஏன் இதை சொல்லுகிறேன்? கர்த்தர் நல்லவர் என்பதை ஒவ்வொரு நாளும் நாங்கள் ருசி பார்க்கிறோம். அதனால் தான் தைரியமாய் நான் சொல்லுகிறேன், உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தர் நல்லவர் தான். இக்கட்டில் அவர்கள் என்ன செய்கிறவர்? அரணான கோட்டை என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. இந்த காலையில என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய ஜனமே, மேலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். அவரை அல்லாதபடிக்கு
நாம் நோக்கி பார்க்க ஒரு இடம் வேற ஒன்றுமே இல்லை என்பதை நன்றாய் அறிந்து கொள்வோம். எசேக்கியா ராஜா ஏசாயா தீர்க்கதரிசியோடு கூட சேர்ந்து வானத்தை நோக்கி என்ன செய்தார்களாம்? அபயமிட்டார்கள் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. வானத்தை நோக்கி அபயமிட்டார்கள். கர்த்தர் அவனுக்கு அனுசாரியாயிருந்து அவனுக்கு என்ன செய்தார்? உதவி செய்கிறவராய் காணப்பட்டார். யோசபாத் ராஜா ஆகாத ராஜாவாகிய ஆகாவோடு சேர்ந்து யுத்தத்திற்கு கடந்து போனார். யுத்தத்திலே அங்கே சீரியர் அவர்களுக்கு என்ன செய்தார்கள்? ராஜா ஒருவனை மாத்திரம் என்ன செய்ய வேண்டும்? கொன்று போட வேண்டும் என்று. ஆகாப் வேஷம் மாறி போய்விட்டார். யோசபாத்தோ ராஜவஸ்திரம் தரித்தவனாய் ரதத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். வில்வீரர் அவனை என்ன செய்தார்கள்? சுற்றிலும் நெருக்கினார்கள். அப்பொழுது யோசபாத் கர்த்தரை நோக்கி என்ன செய்தானா? கூக்குரலிடுகிறவனாய் காணப்பட்டார். கர்த்தர் அவனுக்கு அனுசாரியாயிருந்து அவர்கள் அவனை விட்டு விலகும்படிக்கு கர்த்தர் செய்தார். என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற ஒருவருக்கு ஆகிலும் கர்த்தர் நன்மை செய்யாமல் இருப்பவர் அல்ல. புதிய ஏற்பாட்டிலேயும் அநேக இடங்களை நாம் பார்க்கிறோம். கர்த்தரை யாரெல்லாம் நோக்கி கூப்பிட்டார்களோ, பர்த்திமை குருடன் கூப்பிட்டான், கர்த்தர் அவனுக்கு அனுசாரியாயிருந்து அவனுக்கு உதவி செய்தார், அவனுக்கு பார்வை வெளிச்சம் கொடுத்தார். கானானிய ஸ்திரீ ஒருவர் இயேசுவை பின்தொடர்ந்து கொண்டே வந்தால் எல்லாரும் அதட்டினார்கள். ஆனாலும் அவள் முன்னை பார்க்கிலும் அதிகமாய் துணியை உயர்த்தி சத்தமிட்டால் நடந்த காரியம் என்ன? கர்த்தர் அவளுக்கு அவருடைய மகளுக்கு சுகத்தை தருகிறவராய் காணப்பட்டார். அவர் சொன்ன ஒரு வார்த்தை தெரியுமா? இஸ்ரவேலிலும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் என்ன செய்யவில்லை, காணவே இல்லை. அவ்வளோ பெரிய விசுவாசம். ஸ்திரியே, உன் விசுவாசம் எப்படிப்பட்டது? பெரியது என்று சொல்லுகிறவராய் காணப்பட்டாரே. இன்றைக்கு உங்களோடு நான் சொல்ல விரும்புகிற ஒரு காரியம், கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோமா? குடும்பமாய் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். குடும்பத்தில் புருஷனும் மனைவியும் கைகளை கோர்த்து பிள்ளைகளும் சேர்த்து கொண்டு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு பாருங்க. கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். நாம் அதைத்தான் செய்யாமல் விடுகிறோம். நானே புழுங்கிக் கொள்ளுகிறேன், உங்களுக்கு எதற்கு வருத்தம் இல்லை? வருத்தம் எல்லாருக்குள்ளோ உண்டு. ஒருமனப்பட்டு கர்த்தரை நோக்கி பார்ப்போமானால் நிச்சயம் கர்த்தர் உதவி செய்வார். நாம் ஆராதிக்கிற தெய்வம் ஜீவனுள்ளவர். அவர் ஜீவாதிபதியாய் நம்மோடு பேசுகிற ஆண்டவராய் இருக்கிறாரே. நிச்சயம் உங்களுக்கு நன்மை செய்ய போதுமானவராய் இருக்கிறார். சத்துரு வெள்ளம் போல கடந்து வந்தான். நடந்த காரியம் என்ன? கர்த்தர் அந்த 16வது வசனத்திலே ஒரு காரியத்தை செய்ய சொன்னார். வாசிப்போமா? நீ உன் கோலை ஓங்கி. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 16வது வசனம். நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை என்ன செய்? பாருங்க, முன்னே செங்கடல், பின்னே பார்வோனுடைய சேனை, சுற்றிலும் மலைகள். இப்படிப்பட்டதான சூழ்நிலையில் தப்பித்துக் கொள்ள வேறு வழியே இல்லை. இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் அப்படி இருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஒரு புது வழியை திறக்கிறவர். மோசையை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், மோசையே, உன் கையில் இருக்கிற கோலை நீட்டி சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை என்ன செய்? நீதான் பிளக்கணும்பா. மோசே ஒன்று கேட்கல. ஐயா, எனக்கு அதற்கெல்லாம் தகுதி உண்டா? எனக்கு அதெல்லாம் லாய்க்குப்படுமா? என்னால செய்ய முடியுமா? ஒன்று யோசிக்கவில்லை. நாம இருந்தா என்ன யோசிப்போம்? கர்த்தாவே, இவ்வளவு பெரிய காரியத்தை என்ன செய்ய சொல்றீரே, என்னால முடியும்னு நினைக்கிறீங்களா? ஆனால் மோசே அப்படி செய்யல. உடனே தன்னுடைய கையை என்ன செய்தான்? நீட்டுகிறவனாய் காணப்பட்டான். எப்பொழுது கீழ்ப்படுகிறோமோ அப்பொழுது கர்த்தருடைய கரமும் அதோடு சேர்ந்து என்ன செய்யும்? செயல்படும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நான் வாசிக்கலாம். ஏசாயா 10:26. ஓரேப் கன்மலை அண்டையிலே மீதியானியர் வெட்டுண்டது போல்
சேனைகளின் கர்த்தர் அவன் மேல் ஒரு சவுக்கை எழுப்பி வர பண்ணி எகிப்திலே தமது கோலை கடலின் மேல் ஓங்கினது போல அதை அவன் மேல் என்ன செய்வார்? ஓங்குவார் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய கை அவனுடைய கையின் மேல் காணப்பட்டது. வசனத்தை வாசிக்கலாம். இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வாசிப்போமா? ஏசாயா 11ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். எகிப்தின் சமுத்திர முனையை கர்த்தர் முற்றிலும் அழித்து தம்முடைய காற்றின் வலுமையினால் நதியின் மேல் தமது கையை நீட்டி 7 ஆறுகளாக பிரிந்து ஜனங்கள் கால்நடையாமல் கர்த்தர் கடந்து போகும்படிக்கு பண்ணுவார் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. 23ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். 23:11 கர்த்தர் தமது கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி, அங்க பாருங்க, கர்த்தர் எதன் மேல் தம்முடைய கையை நீட்டுகிறவர்? சமுத்திரத்தின் மேல். அப்ப மோசேயுடைய கையில் இருந்த கோல் ஓங்கி கை நீட்டப்பட்ட போது யாருடைய கையும் அதன் மேல் இருந்தது? கர்த்தருடைய கை அதன் மேல் இருந்தது. இந்த காலையில ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நீங்க கிரியை செய்ய ஆரம்பித்தால் கர்த்தருடைய கிரியையின் கரம் உங்களோடு கூட இருந்து என்ன செய்யும்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் எனக்காய் செயல்படுகிறவர், எனக்காய் யாவற்றையும் செய்து முடிக்கிறவர், எனக்காய் யாவற்றையும் செய்து முடிக்க போகிற உன்னதமான தேவன் அவர் என்று சொல்லி எத்தனை பேர் நம்மில விசுவாசிக்கிறவர்களாக இருக்கும்? எல்லாவற்றையும் உங்களுக்காக செய்ய போதுமானவர். அவர் சமுத்திரத்தை பிளந்து விடு என்று சொன்னார். மோசே கையை நீட்டினான், ஒரு வலிமையான காற்று வீசிற்று. அங்க வசனத்தில் நான் வாசிக்கும் போது வசனம் சொல்லுகிறது இவ்விதமாக. வாசிப்போமா? 20வது வசனம். அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் ராம் முழுவதும் ஒன்றோடு சேராதபடிக்கு அவர்கள் நடுவில் வந்தது. அவர்கள் நடுவில் என்ன வந்தது? மேகம் வந்தது. இஸ்ரவேலருக்கு வெளிச்சமும் எகிப்தியருக்கு அது இரவும் ஆக்கிற்று. 21வது வசனத்தை வாசிப்போம். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ராம் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். நல்ல கவனிப்போம். வலிமையான காற்றை வீச பண்ணினார் என்று வசனத்தில் வாசித்தோம். கர்த்தர் அதை செய்தார். செய்தபடினாலே நடந்த காரியம் என்ன? சமுத்திரம் என்ன செய்தது? இரு பக்கமும் விலகி ஒதுங்கிற்று. வசனம் சொல்லுகிறது, ஜலம் பிளந்து என்ன செய்தது? பிரிந்து போயிற்று. எப்படி ஆயிற்று? அடுத்த வசனத்துல வாசிக்கும் போது 22வது வசனம், சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு எப்படி இருந்ததாம்? மதிலாக நின்றது என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோசித்து பாருங்க. தர்மியான காலை வேளையில ஐயா, உப்பு தண்ணீர் ஐசாய் ஒரு நாளும் மாறாது. ஆனால் கடலின் உப்பு தண்ணீர் உறைந்த பனிக்கட்டியாய் அது என்ன செய்தது? மதில் போல மாறிற்று. இதற்கு கர்த்தர் உபயோகித்த காரியம் என்ன? யோபு அதை தெளிவாய் சொல்லுகிறார். யோபின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். தம்முடைய சுவாசத்தினால் தேவன் குளிரை கொடுக்கிறார். அப்பொழுது ஜலத்தின் மேற்பரப்பானது பாத்தீங்களா? கர்த்தர் எவ்வளவு ஆச்சரியமானவர். நம்முடைய கரத்தை மோசேயின் மேல வைத்தார். அது 2ஆய் பிரிந்தது. வலிமையான காற்றை வீச பண்ணினார்.
சமுத்திரம் ரெண்டாய் பிளந்து இப்பொழுது மதில் போல காணப்படுகிறது. அதற்கு கர்த்தர் தம்முடைய சுவாசத்தை அதன் மேல் என்ன செய்தார்? வீச பண்ணினார். வீச பண்ணின போது நடந்த காரியம் என்ன? வசனம் சொல்லுகிறது, ஜலத்தின் மேற்பரப்பானது உறைந்து மதில் போல காணப்பட்டது. அது ரட்சிப்பின் மதிலாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காணப்பட்டது. ஆனால் அதே மதில் போல நின்ற அந்த கடல் வழியாய் எகிப்தியரும் பிரவேசிக்க பார்த்தார்கள். நடந்த காரியம் என்ன? 30வது வசனத்தை வாசிக்கலாம். இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலர் எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை எப்படி கண்டார்கள்? முதலாவது கண்டதை நம்ம வசனத்துல வாசித்தோம் இல்ல? 10வது வசனத்துல பயந்து இல்லமா, எப்படி கண்டார்கள்? எப்படி பார்த்தாங்க? சமீபித்து வருகிறதை அவர்கள் என்ன செய்தார்கள்? பக்கத்துல வர்றதை கண்டாங்க. ஆனா இப்ப எப்படி பார்க்கறாங்க? செத்த பிரேதங்களாய். கர்த்தர் அவளுக்கு அங்கே சவக்கூலியை உண்டு பண்ணி விட்டார். என்னை கேட்கிற தேவ பிள்ளையே, அவன் சத்துரு ரதத்தின் மேல் ஏறி வரலாம், எதன் மேல் வேண்டுமானாலும் ஏறி வரலாம். ஆனால் உங்களுக்காய் ஒரு யுத்தம் பண்ணுகிற ஒரு கர்த்தர் ஒருவர் உண்டு. அவரை நோக்கி பாருங்க. சத்துரு எந்த விதத்தில் வேண்டுமானாலும் உங்களுக்கு விரோதமாய் வரலாம். பிள்ளி சூனியம் செய்து வரலாம், ஏவல் செய்து வரலாம், அல்லது மற்ற அடியாட்களோடு கூட உங்களுக்கு விரோதமாய் எழும்பி வரலாம். எப்படி வந்தாலும் அதற்கெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், பயப்படாதபடிக்கு கர்த்தரை மாத்திரம் நோக்கி பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை ஒன்று சொல்லப்பட்டது. அங்கே 15ஆம் வசனத்துல என்ன வாசிக்கும், 13வது வசனத்துல வாசிக்கும் போது இல்லமா, அப்பொழுது மோசே 14:13 அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் பார்க்கிற எகிப்தியரை என்றைக்கு என்ன செய்ய மாட்டீங்க? எப்படி பார்த்தாங்கல்ல? கடற்கரையில செத்து கிடக்கிறத பார்த்தாங்கல்ல? அப்ப பார்த்த நீங்க இன்றைக்கு பார்க்கிற அவங்கள நீங்க இப்ப பார்க்க மாட்டீங்கன்னு சொன்னாரு. எப்படி? உயிரோடு பார்க்க மாட்டீங்கன்னு தான் கர்த்தர் சொல்லியிருக்காரு. எப்படி? ஜீவனோடு நீங்க பார்க்க மாட்டீங்க, பிரேதமாய்த்தான் நீங்கள் காண முடியும். சத்துருவாகிய பார்வோன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? 15ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். கொள்ளையாடி பங்கிடுவேன், தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன். என் ஆசை அவரிடத்தில் திருப்தியாகும். என் பட்டயத்தை உருவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று யார் சொன்னது? பகைஞன் சொன்னான். நல்ல கவனிப்போ, அவன் சொன்ன வார்த்தை எவ்வளவு ரைமா வருது பாருங்க. தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடுவேன், என் ஆசை அவனிடத்தில் என்ன செய்யும்? திருப்தியாகும். என் பட்டயத்தை உருவேன், என் கை அவர்கள் என்ன செய்யும்? எல்லாத்தையும் சொன்னான். அவன் பட்டயத்தை உருவினானா? கர்த்தர் ஒரு காரியத்தை உருவி விட்டுட்டார். என்னத்தை? அங்க வசனத்தில் என்ன வாசிக்கும் போது வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 24, 25 வசனம் வெளுத்து வரும் ஜாமத்தில், கிழக்கு 14, 24 வாசிங்க. கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து அவர்களுடைய ரதங்களில் இருந்து உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் ரதத்தை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். பாத்தீங்களா? அவங்க என்ன அறிக்கை செஞ்சாங்க? அதே வசனத்துல
அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலை விட்டு ஓடி போவோம். கர்த்தர் அவர்களுக்கு என்ன செய்தார்? துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார். பாருங்க, அவங்களே சொல்றாங்க. கர்த்தர் யாருக்கு துணை நிற்கிறார்? எகிப்தியராகிய நமக்கு அல்லையா, இஸ்ரவேலராகிய அவர்களுக்கு கர்த்தர் உதவி செய்கிறார் என்றால் கர்த்தருடைய வசனம் சொல்கிறது. நான் இன்னும் ஆழமாய் சொல்ல விரும்புகிறேன், ஆனா நேரம் இல்லை. இஸ்ரவேல் என் புத்திரன் என்று கர்த்தர் சொன்னார். என் சேஷ்ட புத்திரனாய் காணப்படுகிறது. அப்ப சேஷ்ட புத்திரனை கர்த்தர் கைவிடுவாரா? கர்த்தர் தமக்கென்று உங்களை தெரிந்து கொண்டாரே, உலக தோற்றத்திற்கு முன்னே உங்களை ரட்சித்தாரே, தம்முடைய ஜீவனை கொடுத்து உங்களை பெயர் சொல்லி அழைத்து தம்முடைய பிள்ளையாய் மாற்றினாரே, உங்களை எப்படி கைவிடுவார்? எனக்கு அதிகமாய் வருகிற ஒரு வார்த்தை ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல, எப்ராயிமை பார்த்து, எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? அவர் கைவிடுகிறவர் அல்லையா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அதனாலே நாம் என்ன செய்து தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று என்ன செய்யலாமே, சொல்லலாமே. அருமையானே, நம்முடைய கர்த்தர் நமக்கு யுத்தம் பண்ணுகிறவர். ஆயினாத்தான் சாத்ரக், மேஷக், ஆபேத்நேகோ என்பவர்கள் தங்கள் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்பதை அறிந்திருந்தபடியினால் தான் சொன்னார்கள், நேபுகாத் நேச்சார் ஆகிய ராஜாவே, உமக்கு உத்தரவு செல்ல எங்களுக்கு என்ன இல்லை, அவசியம் இல்லை, கவலையே இல்லையா, சொல்ல வேண்டிய காரியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க எப்படிப்பட்டவர்? இன்னைக்கு காலை வேளையில் எத்தனை பேர் நம்மள அப்படி சொல்ல முடியும்? நாங்கள் ஆராதிக்கிற கர்த்தர் எங்களை தப்புவிக்க வல்லவர் ஐயா. எங்களுடைய சோதனை காலத்தில், எங்களுடைய பிரச்சனை வேளைகளிலே, எங்களுடைய போராட்டங்களிலே, எங்களுடைய கண்ணீரின் பாதையிலே, எங்களுக்கு வருகிற சகல நெருக்கங்களிலும் கர்த்தர் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அதே மனுஷன் சொன்னார்கள், நாங்கள் தப்புவிக்கப்படாமற் போனாலும் ராஜா நிறுத்தின இந்த சிலையை நாங்கள் என்ன செய்வதில்லை, வணங்க போவது, பணிந்து கொள்ள போவதே இல்லை. இன்னைக்கு ஆணித்தரமான ஒரு விசுவாசம் நமக்குள்ளே எழும்பி வர வேண்டும். வேத வசனத்தை வாசிக்கணும். எவ்வளவு நேரம் கிடைக்குதோ அவ்வளவு நேரமும் வாசித்தால் நிச்சயமாகவே வசனத்தினால் நம்முடைய இருதய நிரம்பும், விசுவாசம் பெருக்கெடுத்து வரும். நம்ம ஒரு நாளைக்கு ஒரு வசனம் படிச்சுட்டு போனா எப்படி இருக்கும்? ஒரு நாளைக்கு ஒரு 4 வசனத்தை படித்தால் எப்படி இருக்கும்? உங்களுடைய சரீரம் பலனாயிருப்பதற்கு ஒரு 4 பேருக்கு சாப்பிட்றீங்க. எவ்வளோ நல்ல சாப்பாடு சாப்பிட்றோம். கர்த்தர் நமக்கு கொடுக்குற சாப்பாடு, சாம்பார், ரசம், மோர், தயிர், கூட்டு, பொரியல் எல்லாத்தையும் வச்சுட்டு என்ன செய்யறோம்? ஒரே நேரத்தில் சாப்பிட பார்க்குறோம். எதற்கு? இந்த சரீரம் தெம்பா இருக்கணும், அப்பதான் வேலை செய்ய முடியும். அதை பார்க்கிலும் ஒன்று, உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவத்தில் உங்களுடைய ஆத்துமா பலனாயிருக்க வேண்டுமானால், நீங்கள் தைரியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டுமானால், முதலாவது உங்களுடைய ஆத்துமாவுக்கு தேவையான அனுதின ஆகாரமாகிய வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் உங்களுடைய இருதயத்தை நிரப்புங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். உங்களை ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார்? வெட்கப்படுத்த மாட்டார். வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறதே, சங்கீதம் 119, 165 வாசிக்கிறோம், உமது வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கோ மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு என்ன இல்லை? இடரல் இல்லை. தெளிவாய் உங்களோடு சொல்கிறேன், கர்த்தர் என்ன செய்தார்? சேனையை பார்த்து கலங்கடித்தார். அவருடைய உருளைகள் எல்லாம் என்ன செய்தது? ரதத்தினுடைய சக்கரம் எல்லாம் கலண்டு போயிற்று. ரதத்தை எப்படி நடத்துவது? வருத்தத்தோட நடத்தினார்கள். அதற்குள்ள சமுத்திரம் என்ன செய்தது? மூடிவிட்டது. எல்லாரும் என்ன செய்தார்கள்? செத்த பிரேதங்களாய் காணப்பட்டார்கள். அங்கே வசனம் சொல்கிறது, அடுத்த நாளிலே அவர்கள் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? கண்டார்களா? கண்டுட்டு பேசாம இருந்தாங்களா?
கர்த்தர் நன்மை செஞ்சாருங்க. அதோடு கூட அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். என்ன செய்தார்கள்? 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிப்போம். 15:19. பார்வோனின் குதிரைகள் அவருடைய ரதங்களோடும் அவர்கள் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் சமுத்திரத்தில் பிரவேசித்தது. கர்த்தர் சமுத்திரத்தின் ஜலத்தை அவர்கள் மேல் திரும்ப பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவே வெட்டாந்தரையில் நடந்து போனார்கள் என்று பாடினார்கள். எல்லாரும் சேர்ந்து பாடல் பாடினார். கர்த்தர் செய்த காரியம் சாதாரணமானதா? கர்த்தரை பாடி துதித்தார்கள். அடுத்தது இதை பார்த்த ஆண்கள் கூட்டம் பாடினதே, இதை பார்த்த பெண்கள் கூட்டம் என்ன செய்தது? 21வது வசனத்தை வாசிப்போம். அவர்களுக்கு பிரதிவசனமாக கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையும் குதிரை வீரனையும் தள்ளினார் என்று தம்புரு எடுத்து பாட ஆரம்பித்து விட்டார். அப்ப ஜெய கோஷம் முழங்கிற்று. இந்த காலையில நான் ஒன்று சொல்கிறேன், உங்களுக்கு விரோதமாய் எந்த சத்துரு வெள்ளம் போல் ஏறி வந்தாலும், கடந்து வந்தாலும், எப்படி வந்தாலும் சரி, கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்கிறவர்? யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய கரத்துல விட்டுருங்க. ஆண்டவரை, நீர் எனக்கா எல்லாவற்றையும் செய்கிறவர். இந்த மாத வாக்கு தத்தமே அதுதான். 138ஆம் சங்கீத கடைசி வசனம், கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். நிச்சயமாய் இந்த மாதத்தில் செய்து முடிப்பார். மீதியான காரியங்களை நான் அடுத்த வாரத்தில் உங்களோடு நான் பேசுகிறேன். உங்களுக்கு விரோதமாக ஏறி வருகிற சத்துரு உங்களை ஒரு நாளும் தொடவே முடியாது. உங்களிடத்துல ஒரு கிரியையும் செய்ய முடியாது. ஏனென்றால் உங்களுடைய கண்கள் எதை பார்த்து கொண்டு இருக்கிறது? தாவீதை போல, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். கர்த்தருக்கு நேராக நம்முடைய கண்களை ஏறெடுக்கிறோமா? அவர் பரலோகத்திலிருந்து உங்களுக்கு என்ன செய்கிறவர்? ஒத்தாசை அனுப்புகிறவர். அதே தாவீதுதான் சொல்கிறார், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு என்ன செய்யும்? ஒத்தாசை வரும் என்று சொல்கிறார். 126ஆம் சங்கீதத்துல, கர்த்தருடைய நாமத்தில் எனக்கு என்ன உண்டு? சகாயம் உண்டு என்று சொல்கிறார். உங்களுக்கு சகாயம் வேண்டுமா? கர்த்தருடைய நாமத்தை பிடித்துக் கொள்ளுங்க. அந்த நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலானது. அந்த நாமத்தினாலே வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் என்ன செய்யும்? முடங்கும். நாவுகள் யாவும் இயேசுவே கர்த்தர் என்று என்ன செய்யும்? அறிக்கை பண்ண. அவ்வளவு பெரிய நாமம். சாதாரண நாமத்தை அல்ல நாம் ஆராதிப்பது. இந்த உலகத்திலே மேன்மையான ஒரு நாமத்தை நீங்களும் நானும் ஆராதிக்கிறபடினாலே தைரியமாய் அந்த நாமத்தை பற்றி கொள்வோம். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமானதற்குள் ஓடி எப்படி இருப்பான்? சுகமாயிருப்பான். கர்த்தருடைய நாமத்திற்குள்ள ஓடி வருவோம். அவனின் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அருமையானவர்களே, உயர்ந்த அடைக்கலத்தில் கர்த்தர் கொண்டு போய் வைக்கிறவர். அவருடைய நாமத்துக்குள்ளே புகுந்தவர்களுக்கு சுகம் உண்டு. ஆகையால் இந்த காலையில நம்மை தாழ்த்தி கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஒருவேளை நீங்கள் துக்கத்தோடு வேதனையோடு சஞ்சலத்தோடு இந்த அறை வீட்டுக்குள்ள காணப்படுவீர்கள், இந்த அறை வீட்டிலேயே உங்களுடைய வருத்தங்கள் பாரங்கள் எல்லாவற்றையும் வைத்து விட்டு போங்க. நிச்சயம் கர்த்தர் நாளை தினத்தில் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்வார். கர்த்தருடைய வேதம் சொல்லுவது நான் சொல்லவில்லை, கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். நாளைக்கு நீங்கள் அற்புதத்தை காண்பீர்கள். கர்த்தர் உங்களுக்காக அற்புதம் செய்ய போதுமானவர். இந்த டிசம்பர் மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களின் மாதமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். இதுவரைக்கு நீங்கள் காணாத அற்புதத்தை நீங்கள் காண போகிறீர்கள். நான் சும்மா சொல்லல, கர்த்தருடைய நாமத்தினால் அவருடைய ஊழியக்காரனாய் அபிஷேகம் பெற்றவனாய் அபிஷேகத்தோடு உங்களோடு நான் சொல்லுகிறேன், நீங்கள் அற்புதத்தை காண்பீர்கள். வாழ்க்கை அற்புதமாய் மாற்ற கர்த்தரால் ஆகும். இந்த 25ஆம் வருஷத்துடைய முடிவு அற்புதத்தின் நாட்களாய் காணப்படட்டும். எல்லாரும் எழுந்திருப்போமா? கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஏறி வருகிற சத்துரு எதன் மேல் ஏறி வந்தாலும், ரதங்களோடும் பிரதான ரதங்களோடும் ஏறி வந்தாலும்,
பட்டயத்தோடும் உருவின பட்டயத்தோடு ஈட்டியோடும் கேடகத்தோடும் அவன் கடந்து வந்தாலும் கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் பண்ணுகிறவர் ஐயா. அவர் ஈட்டியை முறித்து ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறவர். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கல் ஐயா. அவரை பாருங்க, இந்த காலையில தேவாதி தேவன் உங்களுக்கு அடைக்கலமானவர். அவரை நோக்கி பாருங்க, ஆண்டவரே எனக்கு துணை செய்ய ஐயா. நான் என்ன செய்ய வேண்டும் என்பது எனக்கு தெரியல. நீங்க வேற எங்கேயும் வேடிக்கை பார்க்க வேண்டாம். கர்த்தரிடத்தில் உங்களுடைய இருதயத்தின் குமரல்களை கொஞ்சம் கொட்டி விடுங்க ஐயா. நீங்களே போய் அடக்கி கொண்டிருக்க வேண்டாம். சகோதரியே, உடைய இருதயத்தின் குமரல்களை கர்த்தரிடத்தில் இந்த காலை வேளையில சொல்லு. இந்த நாள் உனக்கு ஏற்ற ஒரு நாளாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அற்புதத்தை நீங்கள் காண போகிறீர்கள். சகோதரனே, கர்த்தரை நோக்கி பார். உன்னதத்திலிருந்து உனக்கு ஒரு உதவி வரப்போகிறது. எதிர்பாராத இடத்திலே இருந்த அற்புதங்களை நீ கண்டடைய போகிறாய். காலை வெளியில பாடின பாட்டையே ஒரு விசை கூட நாம் காணிக்கை எடுக்கும் போது நாம் பாடலாம். கர்த்தர் உங்களுக்கு வானத்தை திறப்பார் ஐயா. தமது நல்ல பொக்கிஷசாலமா சாலையாகிய வானத்தை உங்களுக்கு திறப்பார். அவர் பலகணிகளை திறக்கிற கர்த்தர், அடைக்கப்பட்ட வாசல்களை திறக்கிற கர்த்தர். உங்களுக்கு திறக்க அவர் போதுமானவர். அவரை நோக்கி பார்ப்பீர்களா? சொல்லுங்க அவரிடத்தில், ஆண்டவரே எனக்கு உம்மை தவிர வேற துணையே இல்லையா. உம்மைத்தான் என் துணையாய் கொண்டிருக்கிறேன். யாக்கோபின் தேவனை தன் துணையாய் கொண்டிருந்து அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் உங்களுக்கு துணையாய் வரக்கூடும், முடியும். அவர்தான் உங்களுக்கு துணை. ஜெபிப்போமா? கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லுங்க, நான் ஜெபிக்க போகிறேன். பரலோகத்தின் தேவனே, இந்த நல்ல காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கு உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஏற்ற வார்த்தைகளை அடியனுடைய வாயின் மூலமாய் நீர் சொல்லி இருக்கிறேன். அடியான் விசுவாசிக்கிறப்பா. ஒவ்வொருடைய நிலைமை எனக்கு தெரியாது, ஆனால் நீர் அற்புதங்களை செய்கிறவர் என்று அடியான் நம்முடைய ஜனத்தோடு சொல்லி இருக்கிறையா. அவர்கள் எந்த நிலைமையிலே இருந்தாலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற தம்முடைய பிள்ளைகளுக்கு சகாயம் செய்வீரா. சமயத்திற்கு ஏற்ற சகாயம் செய்யும் ஆண்டவரே. கிருபையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் கிருபாசனத்தை அன்றைக்கு இந்த காலை வழியில வந்திருக்கிறையா. உடைய சகாயம் அவர்களுக்கு தந்து நம்முடைய பிள்ளைகள் வைக்கப்படாத சாட்சிகளாய் வரும் காலங்களிலே நம்முடைய சன்னிதானத்திற்கு வர உதவி செய்யும். கிருபை சூழ்ந்திருக்கட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.